அறிவியல் ஆன்மீகத்தின் 4வது பகுதி. தலைப்பு எண்ணமும் செயலும். ஒவ்வொரு செயலுக்கும் அதற்குரிய பதில் செயலோ அல்லது எதிர்ச்செயலோ இருக்கும் என்பது நியூட்டனின் விதி. அதே போன்றுதான் ஒவ்வொரு எண்ணத்திற்கும் அதற்குரிய செயலோ அல்லது எதிர்ச்செயலோ உண்டு என்பதை அறிவியல் பூர்வமாகவும் ஆன்மீக பூர்வமாகவும் நாம் உணரத் தொடங்க வேண்டும். எண்ணங்கள் ஒருவருக்குள் மட்டுமே தோன்றி இருக்கலாம். ஆனால் அந்த எண்ணம் இன்னொருவருக்கு வெளிப்படுத்தாமலே அல்லது தெரியாமலே கூட இருக்கலாம். ஆனால் எழுந்த எண்ணத்திற்குரிய பதில் செயலோ எதிர்ச்செயலோ கட்டாயம் உண்டு. அவ்வெண்ணங்கள் நேர்மறையாகவும் எழலாம், எதிர்மறையாக கூட எழலாம். நம்முடைய திட்டங்களிலும் பிளானிங் எழலாம், அல்லது நிகழ்வுறுதல்களிலும் அதாவது ஹேப்பனிங்ஸாக கூட எழலாம். எப்படி எழுந்தாலும் அதனுடைய வெளியில் தெரியும் வீச்சுக்கள் கட்டாயமாக அதனுடைய வீரியத்திற்கும் இடத்திற்கும் மனிதனுக்கும் தகுந்த விளைவுகளையும் தாக்கங்களையும் உருவாக்கிவிட்டுத்தான் செல்லும். எண்ணங்களின் வலிமையை அறிவியலும் ஒத்துக்கொள்கிறது. எண்ணங்கள் என்பது வெறும் ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அதற்குள் மாபெரும் சக்தி உள்ளது. எனர்ஜியாகவும் மேட்டராகவும் இருக்கிறது. இச்சக்தியினை உணர்ந்து அச்சக்தியின் வீரியத்தையும் வீச்சினையும் உணர்வதுதான் யோகத்தின் இறுதி நிலையாகும். தன் எண்ணத்தின் வீச்சுகளை உணர்ந்தவன் எதிரே உள்ள அனைத்தின் மனிதர்களின் எண்ணத்தின் வீச்சுகளையும் உணர ஆரம்பிப்பான். ஒவ்வொரு உயிரினத்தின் உணர்வுகளை உணர ஆரம்பிப்பான். உதாரணம், வள்ளலார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று உணர்ந்திருக்கிறார். உலகத்தில் இருக்கும் அனைத்து இயக்கங்களின் மூலத்தினை உணர ஆரம்பிப்பார். இப்படி இருக்கும்போது உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இயக்கங்களின் மூலத்தினை உணர ஆரம்பிக்க முடியும். பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு அணுவான அசைவிற்கும் எண்ணங்களின் தாக்கம் எப்படியெல்லாம் ஊடுருவிருக்கிறது என்பதை உணரும் போதுதான் உலகம் என்பது மனம்தான் என்றும் எண்ணத்தினால் உருவாக்கப்பட்டிருப்பதுதான் உலகம் என்றும், இந்த உலகத்தையும் எண்ணத்தையும் எப்படியெல்லாம் பிரித்து ஒன்றை எப்படி வகுத்து உணரலாம் என்றும், அப்படி வகுக்கும் போது உலகத்தில் இருக்கும் ஒவ்வொன்றிற்குள்ளும் தனக்கும் உள்ள இன்டர்ரிலேஷன் உள் தொடர்புகள் எது என்றும், அந்த தொடர்புகளை உணரும் போது என்ன மாதிரி உணர்வு நிலை உடம்பெல்லாம் பரவுகிறது என்றும், அந்த நிலைதான் இயற்கையான பிரம்மாண்டமான நிலை என்றும் பேரின்பம் என்றும், இப்பேரின்பத்தினை எப்படியெல்லாம் தொடர்ந்து நீட்டிக்க வேண்டும் என்றும் தூண்டப்பட முடியும். இந்நிலையில் தான் எண்ணம் உற்ற நிலையும் எண்ணம் ஒடுங்கிய நிலையையும் மனிதன் உணர முடியும். எண்ணம் உருகின்ற அந்த நொடியை உணரும் நிலையை உணர்வதுதான் யோகத்தின் மிகப்பெரிய நிலை. எண்ணம் உருவாகும் நிலையை தொடர்ந்து உணர்ந்து அதிலே விடுதலையாவதும் அல்லது அவ்வெண்ணங்களில் இருந்து விலகிக் கொள்வதுமே மூளையில் இருக்கக்கூடிய அதிர்வலைகளை பார்க்க முடியும். அதாவது ஆல்ஃபா அளவையும் டெல்டா அளவையும் தீட்டா அளவையும் டெல்டா அளவையும் உருவாக்கும். இந்நிலைகளையும் அதனுடைய முன் அதிர்வலைகளான காமா பீட்டா நிலைகளையும் பிரித்தறிய முடியும். மேலும் ஒவ்வொரு எண்ணம் எழும்போது அதனுடைய வேரை எப்போது அறுக்கலாம் என்பதையும் உணர முடியும். இங்கேதான் பதஞ்சலி யோக முனிவரின் வெளிப்படுத்திய சித்த விருத்தி நிரோதகா என்பதை உணர முடியும். திருவள்ளுவரின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இளன் என்ற கருவையும் உணர முடியும். அடுத்து 5வது பகுதி.